29 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life. Four Theories of Existence. Paragraph 29. Mind and life themselves cannot grow into their fullness except by the opening up of the larger and greater consciousness to which mind only approaches. Such a larger and greater consciousness is the spiritual. For the spiritual consciousness, for the spiritual consciousness is not only higher than the rest, but more embracing, universal as well as transcendent. It can take up mind and life into its light and give them the true and utmost realization of all for which they are seeking. For it has a greater instrumentality of knowledge, a fountain of deeper power and will, an unlimited reach, an intensity of love and joy and beauty. Explanation. Mind and life can grow into their fullness only by the opening up of the larger and greater consciousness. In the evolutionary process, the mind approaches this direction only. Such a larger and greater consciousness is the spiritual consciousness. This is because the spiritual consciousness is not only higher than the rest, but it is more embracing. It is universal as well as transcendent. Therefore, it can take up mind and life into its light and give them the true and utmost realization of all for which they are seeking. It is because the spiritual consciousness has a greater instrumentality of knowledge. It has a fountain of deeper power and will. It has an unlimited reach and intensity of love and joy and beauty. ஸோ லாஸ்ட் பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 கோட்பாடுகள் இல்லை ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நாடினால் நம்ம மற்ற இரண்டையும் விலக்கி விடுவோம். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நாம் இப்போ இருக்கக்கூடிய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, இந்த நிலையே நம்ம உயர்த்துவது தான் ஒரே வழி. ஸோ அப்படி உயர்த்தி விட்டோம் அப்படின்னா அந்த உலக வாழ்விலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதே சமயம் இந்த உலக வாழ்விற்கு, புவிசார் வாழ்விற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சக்திகளை நாம் அடைய முடியும். அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் எட்ட முடியும். இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே இந்த உலக வாழ்விற்கு அப்பாற்பட்டுள்ள நிலையில் எட்டக்கூடிய ஆனந்தத்தையும் சக்தியையும் நம்மால் எட்ட முடியும். அதுதான் பகவான் தரக்கூடிய இங்க சொல்யூஷன். இதுல நம்ம என்ன பார்க்குறோம்? நம்மளுடைய மனம் எப்படி செயல்படுகின்றது? எல்லைக்குள் செயல்படுகின்றது, சாதனமாக இருக்கின்றது. வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வும் ஒரு எல்லைக்குள் செயல்படக்கூடிய அமைப்பு தான். வாழ்வு ஏதோ ஒரு சக்திக்குள்ளதான் நம்மளால செயல்பட முடியும். அன்லிமிட்டெட் பவர் நம்மளுடைய வாழ்வினுடைய சக்திக்கு கிடையாது. ஸோ அவைகளின் ஒரு சொந்த முயற்சியிலோ சொந்த ஒரு திறனிலோ அவைகள் மனதினாலும் சரி வாழ்வினாலும் சரி ஒரு உயர்நிலையை எட்ட முடியாது, ஒரு முழுமையை எட்ட முடியாது. அப்படி என்றால் எவ்வாறு எட்ட முடியும்? நம்மளுடைய மனமும் வாழ்வும் ஒரு முழுமையை எவ்வாறு எட்ட முடியும் அப்படின்னா, எப்பொழுது நம்மளுடைய மனமும் வாழ்வும் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய உணர்வு நிலை எப்படி இருக்கு? ஒரு லோவர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம். அதற்கு பதிலாக ஒரு உயர்வான அதை விட பெரிதான ஒரு உணர்வு நிலைக்கு நம்மளுடைய மனதையும் வாழ்வையும் அதுக்கு திறவாக வைப்பதன் மூலம் என்ன நடைபெறும் என்றால், நம்முடைய மனமும் உடலும் அந்த உயர் உணர்வு நிலையை எட்டும், முழுமையை எட்டும். அதர்வைஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறார்.
மனமும் வாழ்வும் ஒரு முழுமையான நிலையையும் உயர்நிலையும் எப்பொழுது எட்ட முடியும் என்றால் நமக்கு மேலுள்ள அந்த கிரேட்டர் அண்ட் லார்ஜர் அண்ட் கிரேட்டர் கான்சியஸ்னஸ் எப்பொழுது நம் மனம் அதை அடைகின்றதோ அப்பொழுதுதான் எட்ட முடியும் அப்படிங்கிறாரு. மனம் அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது. மனம் எதை நோக்கி செல்கின்றது என்றால் பரிணாமத்தில். ஏன்னா எல்லாமே அன்ஃபோல்டிங் பார்த்தோம். அந்த அன்ஃபோல்டிங்ல மனமும் எதை நோக்கி செல்கின்றது? உயர் நிலையை நோக்கித்தான் செல்கின்றது. அது தானே சென்றால் வெகு நாள் ஆகும், பல யுகங்கள் ஆகும். அதற்குத்தான் நாம் அதனுடைய அந்த செயல்பாட்டை துரிதப்படுத்துவதற்காகத்தான் இந்த யோகம் என்கின்ற ஒரு பயிற்சி. யோகம் என்ன செய்கின்றது? இயற்கையினுடைய பரிணாமத்தில் எது மெல்ல நடைபெறுகின்றதோ அதை அது துரிதப்படுத்துகின்றது. பல்வேறு யுகங்களில் நடக்கக்கூடியதை சில 100 ஆண்டுகளில் அது சுருக்கி துரிதப்படுத்துகின்றது யோகம். அதற்கு உதவி செய்யத்தான் ஸ்ரீ அன்னையும் பகவானும் அந்த அதிமானச உணர்வு நிலையை இந்த புவியில் இரக்கம் கொள்ள செய்தார்கள். இந்த ஹையர் அண்ட் கிரேட்டர் கான்சியஸ்னஸ் என்று நாம் சொல்வது என்னவென்றால், இது ஒரு ஆன்மீக உணர்வு நிலை. அது ஏதோ வேற எங்கோ இருந்து வருவதில்லை. இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் தான் ஒரு உயர் நிலையிலிருந்து செயல்படுவது. அது மட்டுமல்லாமல் அது அனைத்தையும் தன்னுள்ளே கொண்டது. அதுதான் அது ஹையர் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்னா அது எதையும் விளக்காது. அது நம்பர் 1, அது உயர்நிலையிலிருந்து செயல்படுவது மற்றும் அது அனைத்தையும் தன்னுள்ளே கொண்டது. மோர் எம்ப்ரேசிங் அப்படிங்கிறார். அப்புறம் அது பிரபஞ்சம் தழுவியது. இட் இஸ் யூனிவர்சல். வெறும் தனிப்பட்ட மனித ரீதியில் மாத்திரம் செயல்படுவது கிடையாது. ஒரு தனி மனிதருக்கு மாத்திரம்தான் நான் செயல்படுவேன். ஐ வில் ஒரு ஏ அண்ட் பி இவங்களுக்கு தான் செயல்படுவேன், சிக்கு நான் செயல்பட மாட்டேன் அப்படின்லாம் அது டிஸ்கிரிமினேட் பண்ணாது. ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது யூனிவர்சலாக செயல்படக்கூடிய விஷயம். அது மனிதர்களை பாகுபாடுபடுத்தாது. அது மாத்திரம் இல்லை, அது அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது. அது எதற்கும் கட்டுப்படாது. அதை எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. இட் இஸ் டிரான்செண்டன்ட், யூனிவர்சல் ஆஸ் வெல் அஸ் டிரான்செண்டன்ட். அது என்ன செய்யும்? மனிதனுடைய மனதையும் வாழ்வையும் தன்னுடைய ஒளி அதன் பக்கம் எடுத்துக்கொண்டு மனமும் உடலும் எதை நாடுகின்றதோ, எதை உண்மையாக நாடுகின்றதோ, எதை உயர்ந்தபட்சமாக கருதி நாடுகின்றதோ அதை வழங்கும் அப்படிங்கிறார். Give them the true and utmost realization of all for which they are seeking அப்படிங்கிறார். நம்மை அறியாமலேயே இந்த பரிணாமத்துல நம்மளுடைய மனமும் உடலும் மனமும் உடல் வாழ்வை மூன்றுமே ஏதோ ஒரு உயர்வான விஷயத்தை நம்மை அறியாமலேயே அவை நாடுகின்றன. அதான் நம்ம ஹியூமன் ஆஸ்பிரேஷன் நம்ம பார்த்தோம். எதை நாடுகின்றதோ அதை அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் தான் அவைகளுக்கு வழங்கும் அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம்? சாதாரண உணர்வு நிலையில் இது நடக்க முடியாதது. எவ்வாறு ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், ஹையர் கான்சியஸ்னஸ்ல இது சாத்தியமாகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய ஞானம் என்பது சாதாரண மனித அளவில் இருக்கக்கூடிய ஞானத்தை விட அதிகம் சக்தி வாய்ந்தது. கிரேட்டர் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்கு? நம்முடைய ஐம்புலன்கள் நமக்கு என்ன வழங்குகின்றதோ அதை எவ்வாறு நம்மளுடைய மனம் பரிசீலிக்கின்றதோ, அதன்படி என்ன முடிவை நம் மனம் எடுக்கின்றதோ அதன்படி தான் நம்மளுடைய நாலேஜ், அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு அமைகின்றது. ஆனால் அந்த உயர் உணர்வு நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு கிட்டக்கூடிய அந்த ஞானம் என்பது நேரடி ஞானமாக ஒருவருக்கு கிட்டுகின்றது. அந்த நேரடி ஞானத்தை தருவதுதான் அங்கு ஐம்புலன்களை கடந்து இருக்கக்கூடிய
சாதனங்கள் செயல்படுகின்றன. அதைத்தான் பகவான் கிரேட்டர் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் என்கின்றார். அங்கு மனிதனுக்கு இன்ட்யூஷன், உள்ளுணர்வு என்பது செயல்படுகின்றது. டைரக்ட் நாலேஜ், நேரடியான ஞானம் என்பது செயல்படுகின்றது. நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது எதை பார்க்கின்றோமோ அதுவாகவே மாறி அது குறித்த அறிவை நாம் பெறுதல் என்கின்ற நேரடியான புரிந்து கொள்ளுதல். நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். இது மாதிரி நேர்முகமாக அறிவை பெற்றுக்கொள்ளுதல் என்கின்ற ஒரு இயக்கம் அங்கு நடைபெறுகின்றது. நம் நிலையில் நாம் பெற்றுக்கொள்ளும் அறிவு என்பது இன்டைரக்ட் நாலேஜ், ஐம்புலன்களினால் பெற்றுக்கொள்வதனால் அது மறைமுகமான ஞானம். அங்கு நேரடியாக அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? கிரேட்டர் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் இந்த ஹையர் கான்சியஸ்னஸ்ல மனம் போன பிறகு அப்படி ஆயிடும் அப்படிங்கிறார். அது எதனுடைய தோற்றுவாயாக இருக்கின்றது? ஃபவுண்டன் ஆஃப் டீப்பர் பவர் அண்ட் வில். நம்முடைய சங்கல்பம், சக்தி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லைக்குட்பட்டது. வாழ்வில் நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்மளுடைய சக்தி எல்லைக்குள் தான் செயல்படுகின்றது. நம்மால சில சமயம் முடியாமல் போகின்றது. நம்முடைய சங்கல்பத்தை செயல்படுத்த முடியாமல் போகின்றது. ஆனால் அங்க பார்த்தோம் அப்படின்னா த ஹையர் கான்சியஸ்னஸ்ல அங்க ஆழமான ஒரு சக்தி இருக்கின்றது, ஆழமான ஒரு சங்கல்பம் இருக்கின்றது. இட் இஸ் அ ஃபவுண்டன் ஆஃப் டீப்பர் பவர் அண்ட் வில் அப்படிங்கிறார். அப்புறம் அன்லிமிட்டெட் ரீச் அப்படிங்கிறார். அன்லிமிட்டெட் ரீச் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லவ் அண்ட் ஜாய் அண்ட் பியூட்டி. இந்த 3 விஷயமும் அங்க இருக்கு. அந்த 3 விஷயம் எப்படி இருக்கு? 3 விஷயங்கள் என்ன? லவ், ஜாய் அண்ட் பியூட்டி. இந்த லவ் அண்ட் ஜாய் அண்ட் பியூட்டி எப்படி இருக்கு? இப்ப நம்மால அன்பு செலுத்துறது அப்படின்னா நம்ம செலக்டடா, அதுவும் நம்மளுடைய சுயநலம் சார்ந்த நிலையில் தான் அன்பு செலுத்துகின்றோம். ரொம்ப ரொம்ப செலக்டடா அன்பு செலுத்துகின்றோம். அந்த அன்பு செலுத்துறதுலையும் பார்த்தோம் அப்படின்னா முழு ஒரு தீவிரத்துடன் செலுத்துகின்றோமா என்றால் இல்லை. நமக்கு கிட்டக்கூடிய மகிழ்ச்சியும் அப்படிதான் இருக்கு. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா கண நேரத்திற்கு தான் நமக்கு கிட்டக்கூடிய மகிழ்ச்சிகள் இருக்கின்றன, பின்பு மறைந்து விடுகின்றது. நாம் பார்க்கக்கூடிய அழகு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புறநிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் அழகு என்று கூறுகின்றோம். அனைத்திற்கும் உள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அழகை நாம் காண முடிவது இல்லை. நம்மளுடைய புற கண்களால் உண்மையான அழகை காண முடிவதில்லை. ஆனால் அந்த உயர் உணர்வு நிலையில எது உணர்வு நிலையில் அதில் காணக்கூடிய அந்த அன்பு, மகிழ்ச்சி, அழகு என்பது அதிக தீவிரத்துடன் இருக்கின்றது. An unlimited reach and intensity of love and joy and beauty. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா ஒருவர் அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், உயர் உணர்வு நிலை எட்டும் பொழுதுதான் சாத்தியம். அதர்வைஸ் நம்மளுடைய ஆர்டினரி ஸ்டேட்ல இருக்கிற வரைக்கும் சாத்தியம் கிடையாது. அதனால் தான் நம்முடைய மனம், உடல் வாழ்வு என்பது என்கின்ற விஷயங்கள் இந்த ஹையர் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்னால அது மாற்றம் செய்யப்படல் வேண்டும். அப்பதான் இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறார். These are the things for which our mind, life and body are seeking knowledge, power and joy. And to reject that by which all these arrive at their utmost plenitude is to shut them out from their own highest consummation. An opposite exaggeration demanding only some colorless purity of spiritual existence nullifies the creative action of the spirit and excludes from us all that the divine manifests in its being. It leaves room only for an evolution without sense or fulfillment, for a cutting off of all that has been evolved is the sole culmination. It turns the process of our being into the meaningless curve of a plunge into ignorance, and return out of it or erects or
erects a wheel of cosmic becoming with only an escape issue. Explanation. Knowledge, power, and joy are the things our mind, life, and body are seeking. We cannot reject the earthly existence by which our knowledge, power, and joy can attain their completeness, by which rejection we would be shutting them out from their own highest fulfillment. It is an opposite exaggeration to demand only some colorless purity of spiritual existence. It nullifies the creative action of the spirit and excludes from us all that the divine manifests in its being. Our evolutionary process is moving towards a grand synthesis. We are only halfway in that process. By rejecting this earthly existence, we are abruptly cutting off all that has been evolved. The evolution ends up without any sense or fulfillment. It turns the process of our being into the meaningless curve of a plunge into ignorance and return out of such an ignorance, or it erects a wheel of cosmic becoming, cosmic existence, with the only goal of escaping from it. நம்ம பார்த்தோம் நம்ம எதையெல்லாம் நாடுகின்றோம் அப்படின்னா, பூரண ஞானத்தை அனைவருமே நாடுகின்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் எல்லாமே அரைகுறையாக இருக்கின்றது. வி வாண்ட் கம்ப்ளீட் நாலேஜ். நம்முடைய சங்கல்பம் மற்றும் சக்தி அது உயர்வான நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதே போல நம்முடைய அன்பு, மகிழ்ச்சி, உண்மையான அழகை காணுதல் இவையெல்லாம் அதிக தீவிரத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்றோம். இது ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கக்கூடிய நியாயமான ஆர்வங்கள். எல்லாமே ஹியூமன் ஆஸ்பிரேஷன் தான் எல்லாமே. இந்த விஷயங்களைத்தான் நம்மளுடைய மனம், வாழ்வு, உடல் நாடுகின்றது. நாலேஜ், பவர் அண்ட் ஜாய் அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய மைண்ட் நாலேஜ் நிறைய வேணும்னு கேட்குது. மைண்டு திருப்தி அடையுதா? இது போதும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போதும், எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பிறந்தது முதல் இறக்கும் வரை நாம் அனைவருமே கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அறிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ மைண்ட் ஆல்வேஸ் சீக்ஸ் ஆஃப்டர் நாலேஜ். வாழ்வை எடுத்துக்கொண்டால் அதற்கு சக்தி தேவை. வாழ்வில் நாம் எந்த நிலையிலும் செயல்பட விரும்புகின்றோம். எப்பொழுதுமே நாம் எல்லைகளை மீற விரும்புகின்றோம், செயல்பட விரும்புகின்றோம். ஸோ சக்தி நமக்கு தேவை. மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதுமே நாடுகின்றோம். மகிழ்ச்சியை யாருமே நாடாமல் இருப்பதே கிடையாது. வாழ்வு என்றாலே அனைவருமே மகிழ்ச்சியைத்தான் நாடுகின்றனர். எவ்வாறு இவைகளை எட்டுவது? இவைகளை எட்ட வேண்டும் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உலக வாழ்வில் இருந்து கொண்டே தான் எட்ட முடியும். உலக வாழ்வில் இருந்து கொண்டே அதே சமயம் ஒரு உணர்வு நிலையில் நம்முடைய மனம், உடல், வாழ்வு இவை மூன்றையுமே ஒரு உணர்வு நிலையில் செயல்பட செய்வதன் மூலமாகவே நாம் இந்த விஷயங்களை எட்ட முடியும். அதே சமயம் இந்த உலக வாழ்வை நாம் துறந்துவிட்டு எங்கேயோ ஒரு சன்னியாசியாகி கம்ப்ளீட்டா நம்ம அனைத்திலிருந்தும் விடுபட்டு கொண்டு எங்கேயோ ஒரு தனிமையில் இருந்தால், அல்லது இந்த உலக வாழ்விலிருந்தே நம்மை விடுவித்து கொண்டு சென்றால் நம்மால் இந்த விஷயங்களை எட்ட முடியாது என்று கூறுகின்றார். இந்த விஷயங்கள்லாம் எப்பொழுது தன்னுடைய முழுமையான தன்மையை எட்டும் அப்படின்னா, உலக வாழ்வில் இருந்து கொண்டே எவ்வாறு ஒரு உணர்வு நிலையின் கீழ் செயல்படுவது
என்பது அப்பொழுதுதான் நம்முடைய இந்த விஷயம் நம்முடைய ஒரு முழுமைத்தன்மையை நாம் எட்ட முடியும். அவ்வாறு இல்லாமல் இந்த உலக வாழ்விலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு இதிலெல்லாம் இந்த சிக்கல்களில் எல்லாம் இருந்து தப்பித்துக் கொள்ளுதல் என்கின்ற மனோபாவத்துடன் நம்ம செயல்பட்டால் என்னாகும் அப்படின்னா, நாம் நம்முடைய உடல் மனம் வாழ்வை மூன்றும் ஒரு முழுமையை எட்டுவதற்கு நாம் தடை செய்கின்றோம். நம்முடைய மனம் உடல் வாழ்வை மூன்றும் ஒரு முழுமைத்தன்மையை எட்டுவதில் இருந்து அதை நாம் தடை செய்கின்றோம், தடுக்கின்றோம். ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல நம்ம கடைசி வரைக்கும் இருந்தால் தானே நம்ம அதை எட்ட முடியும். இந்த ப்ராசஸ்ல நம்ம திடீர்னு நம்ம அரைகுறையா விலகி போயிட்டா என்ன நடக்கும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே இட் இஸ் இந்த ப்ராசஸ், இட் இஸ் இந்த மேக்கிங். அந்த ப்ராசஸ்ல நம்ம இடையில நம்ம அதுல இருந்து விலகிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லாமே அன்ஃபோல்டிங் ஆஃப் த பீயிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் முழுமை நிலையை எட்டுவதற்கும் நம்ம இருக்கக்கூடிய அரைகுறையான நிலைக்கும் முழுமை நிலைக்கும் இடையில எது பிணைப்பாக செயல்படுகின்றது என்றால் இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் தான் அன்ஃபோல்டிங் நடைபெறுகின்றது. அதன் மூலமாக இறுதியில அந்த பரிபூரணத்தை எட்ட போகின்றோம் என்பதை பார்த்தோம். இந்த ப்ராசஸ்ல நம்ம திடீர்னு அதுலேருந்து விலகி போயிட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளால முழுமைத்தன்மையை எட்டுவது? அந்த கேள்வியைத்தான் பகவான் இங்கே கேட்கின்றார். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வித உலக வாழ்வினுடைய தொடர்பும் இல்லாமல் ஒருவர் நடத்தக்கூடிய அந்த துறவற வாழ்வு அதுதான் பரிசுத்தமானது என்று சில பேர் நினைக்கின்றார்கள். இந்த துறவற மனப்பான்மை கொண்டவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நிலையில், அது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து, உண்மையல்ல, மிகைப்படுத்தப்பட்ட கருத்து என்ன நினைக்கிறாங்க? எவ்வித வாழ்வினுடைய எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆன்மீக வாழ்வு. கலர்லெஸ் பியூரிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். அதுல வாழ்வினுடைய எந்த விதமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் அதுல இருக்காது. கலர்லெஸ்னா என்ன அர்த்தம்? அங்க அது ஒரு வறண்ட நிலையில் இருப்பது, அங்க எதுவுமே இருக்காது. வாழ்வு கலர்ஃபுல்லா இருக்கு, அது கலர்லெஸ்ஸா இருக்கும். கலர்லெஸ் பியூரிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இதைத்தான் பகவான் வேறொரு நிலையில இதுல அசெட்டிக் பேர்னஸ் அப்படிங்கிறார். த மதர் புக்ல பார்த்தோம் அப்படின்னா அசெட்டிக் பேர்னஸ், இந்த அசெட்டிக் பேர்னஸ் இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி அங்கு வாசம் செய்ய வரமாட்டாள் என்று கூறுகின்றார். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எதுங்க தூய்மை இருக்கு அப்படின்னா எந்த விதமான வாழ்வினுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில தான் கலர்லெஸ் பியூரிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அத்தகைய ஒரு வாழ்வை தேர்ந்தெடுப்பவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் எதை தடை செய்கின்றார்கள் என்றால், இந்த உலகத்துல எது வெளிப்படுகின்றது என்றால் அந்த பரம்பொருளினுடைய அந்த சக்தி தான் வெளிப்படுகின்றது. எல்லாமே இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். இந்த உலகத்துல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் தான். ஸோ சிருஷ்டி நடைபெறுகின்றது. சிருஷ்டி யார் செய்கின்றார்கள்? அந்த பரம்பொருள் தான் செய்கின்றது. இந்த உலகத்தில் பல்வேறு அமைப்புகளின் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. நம்ம அத்தகைய ஒரு அத்தகைய வாழ்வில் அந்த பரம்பொருளே ஈடுபட்டு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு செயல்படுகின்ற வாழ்விலிருந்து நாம் அதை விலக்கிக் கொள்கின்றோம். நாம் தான் நம்மை விலக்கிக் கொள்கின்றோம். அவ்வாறு விலக்கிக் கொண்டால் என்ன நடைபெறும் அப்படின்னா, அந்த பரம்பொருளினுடைய செயல்பாடு, அந்த உருவாக்கும் செயல்பாடு, சிருஷ்டிக்கும் செயல்பாடு, கிரியேட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட், அதை நம்முடைய செயல்பாடு என்ன செய்கின்றது? அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றது. நல்லிஃபைஸ் என்ன அர்த்தம்? அது ஒன்றுமே இல்லை, அது அதோடைய பர்பஸை அது டிஃபீட் பண்ணுது. இந்த உலக வாழ்வின் மூலமாகத்தான் இந்த பரம்பொருள் செயல்பட்டு சிருஷ்டியை உருவாக்கி
அது செயல்படுகின்றது. நாம் அதிலிருந்து விலக்கிக் கொள்வதன் போது என்ன செய்கின்றோம்? பரம்பொருளின் நோக்கத்தையே நாம் முறியடிக்கின்றோம். இட் நல்லிஃபைஸ் a creative action of the spirit அப்படிங்கிறார். அதே போல எவைகளின் மூலமாக இந்த பரம்பொருள் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகின்றதோ, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றதோ, இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அனைத்தின் மூலமாகவும் பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இங்க உயர்வான விஷயம், தாழ்வான விஷயம், சிறிய விஷயம், பெரிய விஷயம் அப்படிங்கிறதே கிடையாது, பாகுபாடே கிடையாது. அனைத்தின் மூலமாகவும் அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் நாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அந்த துறவு மனப்பான்மையுடன் வாழ்விலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளும் பொழுது என்ன செய்கின்றோம்? இந்த இறைவனினுடைய பரம்பொருளினுடைய அனைத்து வெளிப்பாடுகளில் இருந்தும் நாம் நம்மை விலக்கிக் கொள்கின்றோம் அப்படிங்கிறார். The purity of spiritual existence nullifies the creative action of the spirit and excludes from us all that the divine manifests in its being. இது என்ன செய்கின்றது? இத்தகைய ஒரு மனோபாவம் என்ன செய்கின்றது? எதற்கு வழிவகுக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரிணாமம் எந்த நோக்கத்திற்காக செயல்படுகின்றதோ, எந்த முழு நிறைவை எட்டுகின்றதோ அவையெல்லாம் அங்கு அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறாமல் போவதற்கு ஒரு காரணமாகின்றது. இட் லீவ்ஸ் ரூம் ஒன்லி ஃபார் அன் எவல்யூஷன் விதவுட் சென்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். பரிணாமம் ஒரு உயர்வான இலக்கை நோக்கி செல்கின்றது. நாம் அதிலிருந்து விலகிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோக்கமே பரிணாமத்துடைய நோக்கமே அங்கு ஒன்றுமே இல்லாமல் போகின்றது. முழு நிறைவை எட்டாமல் போகின்றது. எல்லாமே ஒரு வெளிப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தான் இந்த உலகத்தில் இருக்கு. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எப்படி ஒரு மலர் அரைகுறையாக மலர்ந்திருக்குமோ, ஒரு மொட்டிலேருந்து அரைகுறையாக ஒரு மலர் மலர்ந்து முழுவதும் மலராத நிலையில் இருக்குமோ, அந்த நிலையில்தான் பரிணாமத்தில் நாம் அனைவருமே இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக அந்த மலர்வதற்கு காத்திருக்கணும். அதற்குள்ள இந்த மொட்டிலேயே மலரை பறிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? மலராது. அதே போலதான் இந்த பரிணாமத்துல எல்லாமே வெளிப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் இருக்கின்றது. ஏதோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு நிலையில் வெளிப்பட்டு கொண்டு வண்ணம் இருக்கின்றன. ஏதோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கின்றன. அவைகளில் இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு கொண்டோம். அவ்வாறு அந்த நிலையில் இருந்து நம்மை துண்டித்து கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் அனைத்திலிருந்துமே நம்ம விடுபட்டு கொள்கின்றோம். இதனால் வரைக்கும் என்னென்ன வளர்ச்சி எல்லாமே அடைந்துள்ளதோ அனைத்தும் வீணாக போயிடும் இல்லையா? பொறுமையாக காத்திருந்து அது முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காக காத்திராமல் அவசரப்பட்டு நாம் அதிலிருந்து விடுவித்து கொண்டு சென்றால் என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபார் a cutting off all that has been evolved. இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உள்ளனவோ, பரிணாமத்தில் வெளிப்படுத்தி கொண்டு உள்ளனவோ அவை அனைத்திலிருந்துமே நாம் என்ன செய்கின்றோம்? நம்மை நாம் துண்டித்துக் கொள்கின்றோம். For cutting off of all that has been evolved is the soul culmination அப்படிங்கிறார். இது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்முடைய ஜீவன் ஒரு செயல்பாட்டில் இருக்கு. நோ டவுட் அது ஒரு அறியாமையில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். ஆனால் முழு அறியாமையில் இல்லை. அறியாமை ஞானத்திற்கு செல்லும் என்கின்ற ஒரு நிலையில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். நாலேஜ் growing into ignorance, growing into knowledge என்கின்ற நிலையில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வையே நாம் விளக்குவது போது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஏதோ நம்மளுடைய வாழ்வு ஒரு அர்த்தமில்லாத ஒரு அறியாமைக்குள் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஆனால் உண்மை என்ன? அறியாமல் இருப்பது போல நம்மளுடைய வாழ்வு
தோன்றினாலும் நாம் அறியாமையிலிருந்து அந்த முழு ஞானத்தை நோக்கித்தான் செல்கின்றோம். ஆனால் வாழ்விலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்கின்ற மனோபாவத்தை ஒருவர் எடுத்துக்கொண்டால் அவருக்கு எவ்வாறு வாழ்வு அவருக்கு தோற்றமளிக்கின்றது? ஏதோ அறியாமையில் மூழ்கி இருக்கின்றோம், இதிலிருந்து விடுபட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் செயல்படுகின்றார். தப்பித்து செல்ல விரும்புகின்றார். எஸ்கேப். எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த உலக வாழ்வில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நல்லது என்கின்ற நிலையில் அவர் செயல்படுகின்றார். The intermediary, the supra-terrestrial aspiration, cuts short the fulfillment of the being above by not proceeding to its highest realization of oneness, and diminishes it below by not allowing a proper amplitude of sense to its presence in the material universe and its acceptance of life in an earthly body. A large relation of unity and integration restores the balance, illumines the whole truth of being, and links together the steps of nature. The supra-terrestrial aspiration is the intermediary between the supracosmic and terrestrial. It cuts short the fulfillment of the being above by not proceeding to its highest realization of oneness. It diminishes it below by not allowing a proper range of sense to its presence in the material universe and its acceptance of life in an earthly body. Only a large relation of unity and integration restores the balance. It illumines the whole truth of being and links together the steps of nature. Read படிச்சிட்டுமா சார்? படிச்சிருங்க. Do not forget that mind, life, and the physical derive the reality from certain higher realities. We saw that material existence, the earth principle, is a projection of the Sat principle, existence principle. Similarly, life is the force of consciousness and mind is a formation, a distant formation of the supermind. Naturally, as they grow, they will assume their higher character and arrive at their intended fullness. To choose the terrestrial ideal as the only truth is wrong. To choose the colorless purity of spiritual existence alone is an opposite error. They reduce even spiritual existence to a sheer blank, not this, not this. They go on eliminating. And when they come to a sheer purity of existence, they say, this is the reality, this is Brahman. This is also an error because it nullifies the creative action of the reality. The supreme reality is not a mere static existence, it is something dynamic, something that becomes. And if that is nullified, all our life here becomes meaningless. Even if we accept the supra-terrestrial aspiration, the existence of the other worlds, and look forward to the prolongation of our life in these other worlds, that is not enough because that cuts short the fulfillment of our being. Our being has to fully exploit the material terrain, grow into and absorb the powers of the intermediate supra-terrestrial worlds, and then reach the transcendent, the supracosmic. For this, an integration is needed. Sri M.P. Pandit talks on Life Divine, Volume 2, page 321, 322. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மைண்ட் அண்ட் லைஃப் ஃபுல்னஸ். இப்போ வெறும் இந்த காஸ்மிக் உலகம் சார்ந்த வாழ்வு, மெட்டீரியல் லைஃப்,
அதுதான் எல்லாம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு ஃபுல்னஸ் ரீச் பண்ண முடியாது. மைண்ட் அண்ட் லைஃப் வந்து அன்லெஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் வரல, அதை எட்ட முடியல அப்படின்னா மைண்ட் அண்ட் லைஃப் வந்து ஃபுல்னஸ் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல நம்ம வந்து இந்த உலக வாழ்வு என்பது ஒரு உயர்வான வாழ்வு கிடையாது. உலக வாழ்வினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ், உலக வாழ்விலிருந்து தொடர்பு இல்லாமல் தன்னை அறுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது ஒரு சந்நியாச வாழ்வு, அதுதான் உத்தமம் என்று நினைப்பதும் தவறு. ஏன்னா அப்படி நினைத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த எவல்யூஷனுடைய எந்த நோக்கத்திற்காக பரிணாமம் நடைபெறுகின்றதோ அதிலிருந்தே நம்மை என்ன செய்கின்றோம், நாம் விடுவித்துக் கொள்கின்றோம். அப்ரப்டா அதுலேருந்து நம்ம வந்து கட் ஆஃப் பாய்க்கிறோம். அதே சமயம் நம்முடைய வாழ்வினுடைய மனித வாழ்வினுடைய ஒரு முழு நிறைவான தன்மையை இந்த உலகத்தில் எட்ட முடியாது. இந்த உலகத்திற்கு மேல் உள்ள உலகம், அதாவது சூப்ரா டெரெஸ்ட்ரியல் உலக வாழ்வு, புவி சார்ந்த வாழ்வு, எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது அந்த சூப்ரா காஸ்மிக், அது சார்ந்த வாழ்வு. இடைப்பட்ட உலகங்கள் அதான் சூப்ரா டெரெஸ்ட்ரியல், மேலுலகங்கள். மேலுலகங்கள் இந்த புவி உலகத்திற்கு மேல் உள்ள உலகங்கள். அங்குதான் நம்முடைய வாழ்வு வந்து முழு நிறைவை எட்டும் என்று எண்ணுவதும் தவறு. அது வந்து ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜ் தான். சூப்ரா காஸ்மிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியரி ஸ்டேஜ் தான் வந்து சூப்ரா டெரெஸ்ட்ரியல் ஆஸ்பிரேஷன். இங்குதான் நமக்கு முழு நிறைவை எட்டும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு அரைகுறையான நிலை தான். ஒன்னஸ் எங்க இருக்கு அப்படின்னா அதையும் தாண்டிய நிலையில் தான் ஒன்னஸ் இருக்கு. அந்த நிலையிலே நின்று விட்டோம் என்றால் அங்க நம்ம வந்து அரைகுறையான இதுதான் கிடைக்கும். எங்க வந்து ஒன்னஸ் இருக்கும், அனைத்தையும் தாண்டிய நிலையில் தான் ஒன்னஸ் இருக்கும். எப்படி வந்து ஒருவர் புவி சார்ந்த வாழ்வில் இருந்து கொண்டே முழு நிறைவை எட்ட முடியாதோ அதே போலத்தான் இடைப்பட்ட உலகங்களில் இருந்து கொண்டாலும் அவரால் முழு நிறைவை எட்ட முடியாது. ஹையஸ்ட் ரியலைசேஷன் ஆஃப் ஒன்னஸ் அங்கும் சாத்தியம் கிடையாது. என்ன செய்கின்றது, அது நம்முடைய உலக வாழ்வில் வந்து ஒரு முழுமையை எட்ட முடியாமல் போகின்றது. உலக வாழ்வில் இருந்து கொண்டேதான் நம் முழுமையை எட்ட முடியுமே ஒழிய உலக வாழ்வில் இருந்து அந்த அடுத்த நிலைக்கு சென்றோம் என்றால் நம்மால வந்து முழுமையை எட்ட முடியாது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த எவல்யூஷன் வந்து எங்க சாத்தியம் என்றால் உலகத்தில் தான் நடக்கின்றது. நம்ம இன்டர்மீடியரி வேர்ல்ட்ஸ்ல வந்து ஸ்டாக்னேஷன் தான் இருக்கு. அதெல்லாம் டைப்பல் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் டைப்பல் வேர்ல்ட்ஸ், அந்த இடத்துல வந்து ப்ராக்ரஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. திருப்பி ஹியூமன் சோல் வந்து ப்ராக்ரஸ் ஆகணும்னா இட் ஹேஸ் டு அகைன் டேக் த எர்த்லி லைஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்மீடியரி வேர்ல்டில் நம்மளுக்கு ப்ராக்ரஸ் கிடையாது, ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம உடல் இந்த புவி சார்ந்த வாழ்வில் அந்த உடலில் அந்த உடலை வந்து ஒரு ஆன்மன் எடுக்கும் பொழுதுதான் அது முழு நிறைவை எட்டும். இடைப்பட்ட உலகங்களில் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உடல் இந்த புவி சார்ந்த வாழ்வில் இருக்கும் பொழுது அது வந்து புவி சார்ந்த வாழ்வு இந்த உலகில் தன்னுடைய முழு நிறைவை எட்டுவதற்கு நாம் அனுமதிக்கணும். அதை அனுமதிக்காம நம்ம அதுக்கு இடையிலேயே நம்ம அதற்கு மேல உள்ள உலகங்கள் தான் நம்மளுக்கு அங்க தீர்வு கிட்டும் அப்படிங்கிற இதை நம்ம அந்த நிலைக்கு சென்றோம் என்றால் நம்ம வந்து அது எதை நோக்கி அந்த முழுமையை நோக்கி செல்கின்றதோ அது எட்ட விடாமல் செய்கின்றோம் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அதனால என்ன ஒரு சொல்யூஷன் என்ன? வெறும் புவி சார்ந்த வாழ்விலும் நமக்கு நிறைவு கிட்டாது. ஏன்னா நாங்கள் மனம், உடல், வாழ்வு இவை மூன்றுமே
அதனுடைய முழுமையான தன்மையில செயல்பட முடியல. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்ரா காஸ்மிக் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, அங்க உலகத்தில் இருந்தும் வாழ்வில் இருந்தும் நாம் நம்மை துண்டித்துக் கொள்கின்றோம். பரிணாமத்திலிருந்து நாம் விடுபட்டு செல்கின்றோம். அங்கேயும் முழு நிறைவை எட்ட முடியல. இந்த இடைப்பட்ட உலகங்கள் சூப்ரா டெரெஸ்ட்ரியல் அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முழு நிறைவை எட்ட முடியல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஒன்னஸ், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மையும் எட்ட முடியவில்லை. இந்த புவி சார்ந்த வாழ்வில் கிட்டக்கூடிய அந்த முழுமைத்தன்மையையும் நம்ம அதில் எட்ட முடியாமல் அரைகுறையாக அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். ஆகையினால என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இங்க பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. ஒரு ஒருமைத்தன்மையும் ஒரு ஒருங்கிணைப்பும் தேவை. இந்த ஒருங்கிணைப்பு தான் ஒருங்கிணைப்புனா என்ன? சூப்ரா காஸ்மிக், காஸ்மிக், சூப்ரா டெரெஸ்ட்ரியல், இந்த மூன்றையினுடைய ஒருங்கிணைப்பு தேவை அப்படிங்கிறார். இந்த ஒருங்கிணைப்பு தான் சமநிலையை கொண்டு வரும் அப்படிங்கிறார். நம்முடைய முழு ஜீவனையும் அதுதான் ஒளியூட்டும் அப்படிங்கிறார். அதே போல இயற்கையினுடைய அனைத்து படிநிலைகளையும் ஒன்றிணைக்கும் அப்படிங்கிறார். இணைக்கும். இயற்கையில பார்த்தோம்னா வெவ்வேறு படிநிலைகளாக பரிணாமத்தில் காணப்படுகின்றன. லோவஸ்ட் லெவல்ல இன்கான்சியன்ஸ் இருக்கு, அப்புறம் கான்சியஸ்னஸ், மேட்டர், தாவரம், விலங்கினங்கள், மனிதன் இருக்கின்றான். அதுல பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் சச்சிதானந்தம் இருக்கின்றது. இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படிநிலைகளாக, வெவ்வேறு படிநிலைகளாக காணப்படுகின்றன. இந்த ஒருங்கிணைத்தல், இன்டெகிரேஷன், அதுதான் என்ன செய்கின்றது? இந்த வெவ்வேறு படிநிலைகளை இணைக்கும் இணைப்பாக காணப்படுகின்றது. A larger relation of unity and integration restores the balance, illumines the whole truth of being and links together the steps of nature. இது எப்பொழுது சாத்தியம் என்றால், இதற்குத்தான் பகவானினுடைய பூரண யோகம் இதை நோக்கித்தான் செயல்படுகின்றது. மனிதன் சாதாரண மனநிலையிலிருந்து அதிமானச நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் இதனுடைய இங்கதான் நமக்கு எல்லாமே பூர்த்தி ஆகின்றது, எல்லா நோக்கங்களும் பூர்த்தி ஆகின்றது அப்படிங்கிறார். இதுல ஸ்ரீ எம்பி பண்டிட்னுடைய அந்த ஒரு சாராம்சத்தையும் நம்ம பார்க்கிறோம். இங்க இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய சாதாரண மனம், வாழ்வு, உடல், அது அதனுடைய உயர்வான நிலைகளில் இருந்து தான் அதனுடைய மூலம் எங்க இருக்கு அப்படின்னா, அதற்கு மேலுள்ள உயர்வான நிலை, உயர்வான தளங்கள் தான் அதனுடைய மூலம். மேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது? சச்சிதானந்தத்தினுடைய சத் தான் மேட்டராக இருக்கின்றது. அதே போல வாழ்வு அப்படிங்கிறது பார்த்தோம், சித் சக்தியினுடைய வெளிப்பாடு தான் வாழ்வாக இருக்கின்றது. மனம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதிமானசத்தினுடைய ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இங்க மனம் என்கின்றது காணப்படுகின்றது. ஆகையினால இந்த மூன்றுமே வளர்ந்தால் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், அதை நோக்கித்தான் மூன்றுமே பரிணாமத்தில் சென்று கொண்டு இருக்கின்றன. அதே சமயம் இந்த புவி சார்ந்த வாழ்வு என்பதுதான் லட்சியம் என்பதை நாம் தேர்ந்தெடுப்பதும், அதுதான் உண்மை என்று தேர்ந்தெடுப்பதும் தவறு. அதே போல உலக வாழ்விலிருந்து முழுமையாக துண்டித்து கொண்டு அந்த எவ்வித உலக வாழ்வினுடைய எவ்வித தொடர்பும் மற்ற அந்த ஆன்மீக வாழ்வுதான் உண்மை என்று தவறுவதும் என்று எண்ணுவதும் அது ஒரு பிழை. என்றால் அங்க என்ன செய்கின்றோம்? அனைத்துமே விலக்கிவிட்டு பிரம்மன், எங்கோ இருக்கக்கூடிய பிரம்மனை நாடுகின்றோம். அதுவும் பிழை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் எதை நாம் அந்த பரம்பொருள் சுப்ரீம் ரியாலிட்டி என்று கூறுகின்றோமோ, அது ஒரு நிலையான தன்மையில் எங்கோ இருக்கக்கூடிய அம்சம் கிடையாது. அது செயல்படும் அம்சமாக அனைத்துமாக இங்க உலகத்தில் இருக்கின்றது. ஆகையினால் நம்ம இந்த உலகத்தில் இருந்து எதனிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ளவே முடியாது. வாழ்வு ஒரு அர்த்தமில்லாத விஷயமாக ஆகி போயிடும். அதே போல இந்த புவி சார்ந்த உலகக்குள்ள மேல் உலகங்கள், அதில் தான் உண்மை இருக்கின்றது என்று நாம் நினைப்பதும் தவறு.
அங்குதான் நம்ம வாழ்வையை வந்து அங்குதான் நாம் நீட்டிக்க செய்யணும். இந்த புவி வாழ்வை நாம் முடித்துக்கொண்டு அதற்கு மேல் உள்ள உலகங்களில் தான் நம் வாழ்வை நீட்டிக்க செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் தவறு. அது என்ன செய்கின்றோம்? அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய ஜீவன் எந்த நோக்கத்திற்காக, எந்த முழு நிறைவை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கின்றதோ அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்கின்றோம்? துண்டித்துக் கொள்கின்றோம். துண்டித்துக் கொண்டு நாம் அதிலிருந்து விடுபடுகின்றோம். அதுவும் தவறு என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் என்ன இதுக்கு தீர்வு என்றால், நம்முடைய ஜீவன் முழுமையாக இந்த புவி சார்ந்த வாழ்வில் அதனுடைய முழுமைத்தன்மையை அது எட்ட வேண்டும். அதே சமயம் அது இந்த புவி சார்ந்த உலகங்களுக்கு மேலுள்ள அதில் உள்ள சக்தியையும் அது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஒருமைத்தன்மையையும் அது எட்ட வேண்டும். இதுதான் இந்த இன்டெகிரேஷன், ஒருங்கிணைப்பு என்பது. இந்த ஒருங்கிணைப்பின் மூலமாகவும் தான் நாம் அந்த 3 கோட்பாடுகளில் காணப்பட்ட அந்த 3 உண்மைகளையும் ஒரு சேர நாம் அடைய முடியும் அப்படிங்கிறார். இப்போ அடுத்த 2 கடைசியா நம்ம அடுத்து பார்க்க போறதெல்லாம் எப்படி நாம் அந்த விஷயத்தை எட்டுவது என்பது குறித்து பகவான் விவரிக்கின்றார். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.